ஐயா வணக்கம்ங்க. வணக்கம்மா. அன்பான உணவுக்கு எனக்கு அன்பு வணக்கம். சொல்லுங்கம்மா. ஐயா இங்க தைரியம்னா என்னங்கய்யா? தைரியம்னா ஏதோ ஒரு காம்படிஷன்ல போய் வின் பண்றோம், ஒரு அச்சீவ்மெண்ட் கோலா அச்சீவ் பண்றோம், இதெல்லாம் தைரியமா? இல்லைன்னா நம்ம வேற ஏதாவது ஒரு ப்ராசஸ்ல போய் பண்ணிட்டு ஏதோ ஒரு விஷயத்துல உலகில செய்யறோம், இதெல்லாம் தைரியமா? உண்மையான தைரியம் என்ன? தைரியம் என்ன நினைச்சிட்டாங்க எல்லாரும், ஒருத்தரோட போட்டி போட்டு ஜெயிக்கிறது ஒரு தைரியம், சண்டை போட்டு ஜெயிக்கிறது ஒரு தைரியம். உண்மைதானே? ஆமா. எதனா ஒண்ணு முடியாதத அவர் போய் செஞ்சுட்டா தைரியமா செஞ்சுட்டாரு. அவரு யாரும் செய்யாத ஒரு விஷயத்த செஞ்சுட்டேன்னா அது தைரியம். இல்ல ஒருத்தர் ஏதோ ஒரு விபத்துல இருக்காருன்னா அதை போய் காப்பாத்துறது தைரியம். உண்மைதானே? ஆமாங்க. இந்த மாதிரி தான் நம்ம தைரியத்துக்கு ஒரு இது வச்சுக்கணும். இப்ப இதெல்லாமே உலகிற்கான தைரியம். இதெல்லாம் இந்த உலகிற்கான இந்த தைரியத்தை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், உலகில லீட் பண்ணலாம். ஆனா உண்மையான தைரியம் எதுன்னு பாத்தீங்கன்னா, அடி பண்ணிடுது, அன்பா இருக்கிறது, அடங்கி போறது, சொல்றதை ஏத்துக்குன்னு அந்த செயலை வழி நடத்துறது, இதுதான் இருக்கிறதுல பெரிய தைரியம். இந்த 4 பாயிண்ட்ஸ் அடி பண்ணிடுது, அன்பா இருக்கிறது, சொல்றதை ஏத்துக்கிறது. சொல்றது புரியுதுங்களா? ஏன்னா இதுதான் இருக்கிறதுல பெரிய தைரியம். இதைதான் இங்க யாரும் செய்ய முடியாது. தெரியுமா? இந்த இப்ப நான் சொன்ன செயலை யாரு செய்வாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த செயலை பொறுத்த ரொம்ப அன்புல ஊறி போனவங்க, எதுவுமே தெரியாத இருக்கிறவங்க, இல்ல அவங்களுக்கு எதனா ரொம்ப கஷ்டம் இருக்கிறவங்க, அவங்க மட்டும் தான் இந்த செயலை கையெடுப்பாங்க. கண்டிப்பா. புரியுதுங்களா? அதை மீறி தன்னை அறியணும், தன்னை புரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உள்ளவங்க அவங்களும் இதை கையில எடுத்துப்பாங்க. மத்த யாருமே இதை எடுக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? இப்ப நான் சொன்ன விஷயம் மத்த யாரும் எடுக்க மாட்டாங்க. ஏன் என்னால முடியாதா? இந்த எண்ணம் எல்லாருக்குள்ளயும் இருக்குது. இது தைரியம் கிடையாது. இது பேர் ஒரு கர்வம், ஒரு ஆணவம். அது என்ன பண்ண வைக்குன்னா, உன்னை ஒரு தரத்தை பண்ண விடாது, உன்னை ஒரு தன்மைக்குள்ள போறதுக்கு கூடாது, உன்னை நீ மாத்திக்கணும்னா அது கூடாது, உன்னை நீ சரியான ஒரு இடத்துக்குள்ள போறதுக்கோ ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ண கூடாது. இந்த எண்ணம் என்ன பண்ண உன்னை அதை செய்யவும் கூடாது, உன் திறமையை வெளிக்காட்டவும் கூடாது. அது நான் இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்துருக்கிறேன். அவங்க எல்லாரும் பேசுறது பண்றது அப்படியே வீரியமா எல்லாம் பேசுவாங்க. ஆனா ஏதோ செயலை செய்ய மாட்டாங்க. தைரியமா தான் பேசுவாங்க, தைரியமா தான் எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா அவங்களோட பயத்தை நம்ம கிளீனா பார்க்கலாம். எதனா ஒரு விஷயத்தை குத்து செய்ய மாட்டாங்க, ஏன்னா ஒண்ணு பண்ண. ஆனா பேசும் போது நல்லா பேசுவாங்க. ஏன்னா இவங்க இந்த தைரியம் ஒண்ணும் பண்ணாது. இந்த தைரியம் இந்த மாதிரி விஷயத்தை செய்யவே கூடாது. யாருன்னா கூட போக வைக்கும். இந்த மாதிரி தைரியம் இப்போ ஒரு உலகில் இருக்கிற தைரியம் வந்துன்னா கூட போக வைக்கும், அங்க கூட போய் பேச வைக்கும். புரியுதுங்களா? நான் தான் அப்படின்ற எண்ணத்தை பேச வைக்கும். இதெல்லாம் தான் பண்ணுவாங்க. செயல்முறையா வராதுன்றீங்க. அவங்ககிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்து நீங்க செய்யணும், செய்ய முடியாது. அதுக்கு தைரியம் தேவைப்படாது, அதுக்கு அதிக தன்னம்பிக்கை வேணும். நான் சொன்ன பத்தினா அடி பண்ணிடணும், எப்படி இருந்தாலும் அதை நான் செய்வேன்ற ஒரு பக்குவம் வரும். நான் ஏத்துப்பேன், அதை நான் எப்படியாவது ஒரு அச்சீவ் பண்ண அந்த நான் கட்டாயம் நான் பண்ண முடியும். இது நம்பிக்கை. சொல்றது புரியுதுங்களா? புரியுதுங்களா? இப்ப இது வந்து நம்பிக்கை. இப்ப இந்த நம்பிக்கைன்றது பாத்தீங்கன்னா, இப்ப இந்த தைரியன்றது கூட அடி பண்ணி போதும், எப்படியாவது அதை நான் செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லும் போதும், இல்லையா நான் கையில காலில் இருந்தாலும் அதை நான் பண்ணுவேன்பா, என்னால முடியும்பா, இது தைரியம் தான். ஏன்னா அவன் அதை செய்யணும், ஆனா அதை அப்படிதான் செய்ய முடியும். அதை நீ எதிர்த்து கொண்டு போட்டி போட்டு செய்ய முடியாது. இப்போ தைரியத்தை கொண்டு போய் இப்ப நான் சொல்ற மாதிரி அடி பண்ணிஞ்சோ, சொல்றதை ஏத்துக்கணும், சொல்றதை நம்புறதோ, சரிங்களா? ஒருத்தருக்கு நான் அவர் என்ன சொல்ற அதை கேட்டு அந்த வழியில நான் நடந்து போவேன், சொல்றதை நான் ஏத்துப்பேன், சொல்றதை நான் கேட்பேன், நான் அடி பண்ணுவேன், நான் அடங்கி போவேன் அப்படின்னு நீ போயிட்டேன்னா நீ எதுவும் அச்சீவ் பண்ணலாம். அதுக்கு எல்லையில பொருள் அச்சீவ் பண்ணக்கூடிய தகுதி இந்த நான் சொன்ன 4 சாராம்சம் தான். நீ எது ஒண்ணு அச்சீவ் பண்ணலாம். ஆனா இதை விட்டுட்டு வேற எது இருந்தாலும் ஏதோ ஒண்ணு அச்சீவ் பண்ணலாம், ஏதோ ஒண்ணுக்கு உள்ள போலாம். ஆனா நான் சொன்ன இந்த 4 பாயிண்ட் இருந்தா நீ மூலத்துக்கிட்டே போலாம், உன் முடிவுகிட்டே போலாம். அது எதுவுமே தடை பண்ணாது. ஏன்னா இங்க எதுவுமே போட்டி போட்டுட்ட நானா நீயான்னு பாத்துருவ, என்னால முடியும்னு என்ன வந்துச்சுன்னா எல்லாமே அதே போல நிற்கும். நான் சொல்ல புரியுதா? நீ இந்த என்ன ஊட்டுது, ஏன்னா எது உன்னுன்னு புறப்படுதோ அது அங்கிருந்து புறப்படும். புரியுதா சொல்றது? இந்த புறப்படல் தான் பிரச்சனை கொடுக்கும். இதுவே இப்ப நான் அடங்கி போறேங்க, நான் ஏத்துக்கிறேங்க, அடி பண்ணிடுறேன், அதுவும் அதே பண்ணும். அப்ப என்ன ஆகும்? எனக்கு தேவை அது குத்துரும், அதுக்கு தேவை நான் குத்துரும், போயினே இருக்கலாம். அப்ப என்ன ஆகும்? அது எந்த எல்லை வரைக்கும் உன்னால போக முடியும். ஆனா இது பேர் வந்து ஒரு பயமோ, இது வந்து ஒரு அறியாமையோ, இது வந்து ஒரு கோலத்தனமோ கிடையாது. இதுதான் உண்மையான கருணையோட வெளிப்பாடு. இப்ப நான் சொல்றேன், நான் எல்லாருக்கும் அடி பண்ணுவேன், எல்லாரும் காலையில விழுவேன். ஏன்னா நான் இந்த செயலை செஞ்சு, அந்த கருணையான செயலை செஞ்சு எல்லாமே நானுன்ற ஒரு அறிவை பெற்றுட்டேன். அதை பெறலன்னா கூட அந்த உயிர் வலிக்குது. நான் இங்க போயிட்டு நான் தான் எல்லாமே நான் தான் அப்படின்னு சொல்றது என்ன போச்சு? இது ஒண்ணுமே கிடையாது. நீ அடங்கி போய் ஏத்துன்னு போய் அவன் காலில் வந்து இது பண்ணி எல்லாம் பண்ணும் போது உன்னால ஒரு விஷயத்தை என்னால மாத்த முடியுமா? இல்ல ஒரு துளி என்னால மாத்த முடியுமா? பிறர் வழி என்னால கொஞ்சம் போய்கிட முடியுமா? அதுக்கு நான் அடி பண்ணிடும்பா. நான் அதுக்கு ஒரு சொல்றதை நான் கேட்பேன்பா. இப்ப நான் அவர் சொல்றதை கேட்கும்போது செயல் பெருசா நடக்குதுப்பா, அதுக்கு நான் செய்யறேன்பா. நான் துணை நிக்கலாம் நடக்காது. ஏன்னா சொல்ல மாட்டேங்க, எல்லாருமே சேர்ந்துதான் ஒரு செயலை செய்ய முடியும். கண்டிப்பாங்க.
அது அந்த உரிமைன்ற குணமும் அடி பண்ணிடணும், சொல்றதை ஏத்துப்ப நான் கேட்பேன்னு வர்றேன். அப்படி வந்தீங்கன்னா ஒண்ணும் நடக்காது. அந்த ஒரு எது ஒரு பிக்கஸ்டான செயல்னு சொல்லி இங்கிலீஷ்ல யோசனை பண்ணி, எது பிக்கஸ்டான செயலோ அந்த செயலுக்கு பின்னணி நடந்தான் பாத்தீங்களா, அவனுக்கு அதுக்கு உறுதுணை அந்த சப்போர்ட் பண்ணாம அவன் எல்லாம் தான் தைரியமானவன், அவன் எல்லாம் தான் தன்னம்பிக்கையானவன். அவன் இல்லைன்னா நீங்க சொல்றது எவ்வளவு பெரிய பிக்கஸ்ட் செயலுமே நடக்காது. ஆனா ஆள் மட்டும் ஒருத்தரை காட்டும் அது. ஆனா அந்த ஒருத்தர் அவருக்கு தெரியும், அவரு கேட்டா தெரியும் இது எல்லாத்துக்கும் காரணம் இவங்க எல்லாம் தான் நான் சொல்ல புரியல. ஆனா முதல் அவரு அடி பண்ணிச்சிருப்பாரு, அவர் அந்த அன்பை வெளி காட்டியிருப்பாரு, அதை பார்த்து இவன் பின்பற்றி இருப்பான். இந்த பின்பற்றுறது தான் அதுக்கு ரொம்ப முக்கியம். அது சொன்ன அடி பண்ணிச்சுட்டேன் அப்படின்னா நீ ஏத்துப்ப அப்படின்னா நான் அடங்கி போவேன்னா ஏன்னா ஒண்ணுமே இல்லையா நீ சொல்ற அப்படி எண்ணெய் வருமோ அந்த எண்ணம் கருணையோட உச்சமான ஒரு தன்மை. கருணையோட மூல சாராம்சமே அதுதான். இதுதான் இருக்கிறதுல பெரிய தைரியம். ஏன்னா நீ இருக்கிறதுல பெருசா ஏதோ வச்சு போட்டு அதெல்லாம் பெரிய தைரியம் தானே. நான் இப்ப இந்த கருணையில இந்த மாதிரியான தன்மை எனக்குள்ள வந்ததுனால எனக்குள்ள ஏற்படுற அறிவு, நான் பாக்குற நிகழ்வு, இதெல்லாம் ரொம்ப அபூர்வமா ஆச்சரியமா இருக்குது. இப்ப இது வரைக்கும் யாருமே அச்சீவ் பண்ண விஷயத்த நான் பாக்குறேனே. அதான் சொன்னேன், ஒரு ஒளியை ஜூம் பண்ணி அதுக்கு ஒரு பிளாக் விஷயத்த என்னால பார்க்க முடியுது. அதுக்கு ஒரு கருவியை கண்டுபிடிக்கல ஒன்னும் கூட, அப்படி பார்க்க முடியாது. நான் பாக்குறேனே இப்ப இது எவ்வளவு பெரிய அச்சீவ்மெண்ட். இப்ப என்னோட ஒருத்தர் போட்டி கூட போட முடியாது, அந்த அளவுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்குள்ள நான் போறேன். எப்படி போறேன், அடி பண்ணிடுறேன், அடங்கி போறேன், காலில் உயரேன். ஆமா எனக்கு தேவைங்க பிறரோட வழி நீங்க, எனக்கு அதுதான் வேணும். நான் சிறந்தவன், நான் பெருசு, நான் அப்படின்னு சொல்றதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. இது எவ்வளவு சொன்னாலும் சரி, ஒரு வழி வந்தா முடிஞ்சது கதை. நான் என்ன தம் கட்டினாலும் சரி, ஒரு வழி வந்தது, ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம எல்லாரும் கையில எல்லாரும் காலையில போகணும், எல்லாருக்கிட்ட கை இருந்தணும், சரிங்களா, வழியில கத்தணும். இது 3 விஷயமும் நம்ம பண்ணிதான் ஆகணும். அது எவ்வளவு பெரிய அப்பாட்டாக இருந்தா இதான் நடக்கும். புரியுதா சார்? இப்ப அது ஏன் நடக்குது? காரணம் நம்ம கிட்ட அந்த அன்பும் கருணையும் இருந்துச்சுன்னா இதுக்கு வேலை இல்லை. இந்த செயல் நடந்தா கூட அதையும் அன்பா ஏத்துக்க முடியும். உன்னால நீங்க இப்ப சொல்லப்படலாம், நம்ம அன்புல எல்லாத்தையும் பார்த்தா இப்ப வலி, அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும், நம்மகிட்ட அறிவு வந்துடும். அந்த வலியவே நீ அன்பா என்ன பண்ணும், அந்த வலிக்கு நம்ம அன்பு வந்துடும். இல்ல இது பேசிக், இதுதான் உண்மை. அதுக்கு நம்ம அன்பு வந்துடும் கண்டிப்பா. புரியுதுங்களா? அது நம்ம கிட்ட இப்ப நான் அதுக்கிட்ட அடி பண்ணி போறேன், அது என்கிட்ட அடி பண்ணியும். இப்ப என்கிட்ட அடி பண்ணா என்ன பண்ணும், அப்ப எனக்கான விஷயம் செஞ்சு அது பாடா இவரு அடியே பண்ணிட்டாரு, இதுக்கப்புறம் வலி குத்து துன்பத்தை குத்து போற அப்படின்ற என்ன ஒன்று எல்லாத்துக்குமே வரும். நான் சொன்னல, ஒருத்தரை போய் கோபம் கொண்டு எதிர்கொள்றதுக்கும் அடிப்பணிஞ்சு அன்பை கொண்டு அடிப்பணிஞ்சு நான் அடி பண்ணிடுறேன். நீங்க அன்புன்ற ஒரு விஷயம் கூட நீங்க எல்லாருமே என்ன பண்ண அது அதையும் ஒரு இதுலயே வச்சுருக்கீங்க, அடி பழிஞ்சிருக்கேன். இதுதான் அதோட மூல சாரம். சரண்டர் ஆகுங்க, தப்பே கிடையாது. ஏன்னா இங்க சொல்றதுக்கு இங்க வலி, இங்கிற துன்பத்துக்கு பிற உயிர் போற வழி எல்லாம் பாத்தீங்கன்னா அது நம்ம உயிர்னு தெரிஞ்சா ஒருத்த கூட தம் கட்ட மாட்டீங்க. அன்புன்னு பேச மாட்டேன், ஊத்துற காலில். நான் பாத்தீங்கன்னா அந்த பிறரை நான் செய்ய வைப்பேன், செயலை அதை செய்ய வைக்கும் போது அவனோட குணத்துக்கு ஏற்ற மாதிரி நான் பார்ப்பேன். அவன் இதை சொன்னா செய்வானா செய்ய மாட்டானா, என்ன சொன்னா அது ஏன்னா ஒருத்தர் நார்மல் பீப்புள், அவங்களோட குணத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வார்த்தைகளை சொல்லணும். நான் அந்த மாதிரி நிறைய பேரை நான் இதுல பக்குவப்படுத்தி வச்சிருக்கிறேன். ஏன்னா அந்த பக்கம் அவங்களுக்கு இல்லை, அவங்க அப்படி இருந்ததுனால அவங்களுக்கு எப்படிலாம் கொடுக்கணும்னு நான் சரியா யோசனை பண்ணி அந்த நிகழ்வு அவங்களுக்கு கொடுத்து இதை செய்யுங்க, இதை பண்ணுங்கன்னு சொல்லுவேன். அந்த பயப்படுவேன் நான். அந்த பயப்படும் போது அவனுக்கு பயமா தெரியாது, அவனுக்கு அப்ப நம்மளுக்கு தேவையான கரெக்டா கொடுக்குறாரு அப்படின்னு அந்த செயலை செய்ய போவான். அந்த செயலை செய்ய போகும்போது அந்த செயலை செய்ய வச்சதுனால அவனுக்கு ஒரு சந்தோஷம். அந்த செயலை பேசுறது அங்க இருக்கிற ஜீவராசிக்கோ மனிதருக்கோ உணவு கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். இது ரெண்டுத்தையும் பண்ணேன் இல்லையா, எனக்கு ஒரு பெரிய அறிவு வருது. கண்டிப்பா. எதனால? நான் பயந்ததுனால, நான் அடி பண்ணிச்சதுனால, நான் அன்பா இருந்ததுனால. உண்மையா இந்த அடிப்படையில என்கிட்ட ரொம்ப எனக்கு உண்மையிலே கேட்ட ஒரு சரியான ஒரு சாராம்சமான ஒரு சொல்லு. இது நான் வேலை செயலத்திலிருந்தே கொண்டு வந்தேன். இயற்கை இதுக்கு செயல் வரத்துக்கு முன்னாடி இதை நான் கொஞ்சம் கொண்டு வந்திருக்கேன். இந்த செயல தான் இன்னும் அதிகமாயிடுச்சு எனக்கு இயல்பாவே. ஏன்னா நான் இங்க எல்லாமே ஒண்ணு. இப்ப நம்ம வீட்டுல இருக்கிறவங்க நம்ம வேற விட்டுடுவோமா? கண்டிப்பாங்க. அப்படின்னு நீங்க நினைக்க ஆரம்பிச்சுட்டேன்னா அவனுக்கு சொல்லாங்க, நம்ம வீட்டுல இருக்கிறவங்க தான் நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா இது சொன்ன முரண் பண்ணுவோம். வெளியே இருக்கிறவங்க அப்படி கிடையாது, ஓரளவு நம்ம பேச்சை ஏத்துப்பாங்க, கேட்பாங்க. நான் அதனால அவங்கள ஈஸியானால இந்த செயலை செய்ய முடியும். ஆனா அந்த இடத்துல நான் பயம் ரொம்ப, நான் அடிக்கடி சொல்லுவேன் எங்க இடத்துல, நம்ம டெஸ்ட்ல நான் அதிகமா பேசுவேன். எனக்கு எல்லாரும் பார்த்தா பயமா இருக்குது, எப்படி சொல்லி இது எப்படி நான் பண்ண போறேனே தெரியலையே. ஏன்னா நம்ம அந்த பயம்ன்றதுன்னா நம்ம விழிப்பா வச்சுக்கோம், நம்மள யார்கிட்ட எப்படி பேசலான்ற ஒரு நல்ல ஒரு விழிப்பான தன்மை கொடுத்தாரு. அப்ப நம்ம உஷாரா ஹேண்டில் பண்ணா எல்லாரும் ஐயா சிறப்பா சொல்றது கரெக்டா அப்படின்னு சொல்லுவான். அது காரணம் என்ன, அந்த பயத்தினால நான் எல்லாத்தையும் சரியா பேசணும், சரியா பண்ணணும், ஏன்னா இவன் இப்படிதான் கொடுக்கணும், அவனுக்கு அப்படிதான் கொடுக்கணும். இதுக்கு பேர் பயம்னா பயம் தான். பயம் இதோட அறிவு, இதுக்கு பேர் தான் அன்பு, இதுக்கு பேர் தான் ஒரு விஷயத்தை வெற்றி கொள்றது. புரியுதுங்க? பயத்தோட மறைப்பொருளா வெற்றி. ஆமா, வெற்றி இருக்கு. இப்ப நான் வெற்றி தான் கொள்ளுங்கிறேன், பயப்படுறேன், ஆனா நான் வெற்றி கொள்றேன். புரியுதுங்களா? அப்ப இந்த வெற்றின்றது தைரியம். அப்ப பயம்ன்றது பிக்கஸ்டான தைரியம். ஆனா அந்த பயம் கருணையில இருக்கணும், பிறர் அடிப்படையில் இருக்கணும், பிறர் வழியை நம்ம வழியா எண்ணணும். அந்த எண்ணி அந்த வழி
எந்த அளவுக்கு இறங்கி போதான் சொல்ல முடியாது. எல்லாம் முடியலன்னா ஒரு பெண்மணி பாத்தீங்கன்னா அவங்க தைரியம் பாருங்க. ஒரு குழந்தைய ஒரு காட்டு வழியில கூட்டு போறாங்க, இல்ல ஏதோ ஒரு வெளியே எங்க கூட்டு போறாங்கன்னா, அப்ப ஏதோ ஒரு சின்ன ஒரு விபத்து நடந்தா கூட அதை போய் ஒரு காப்பாற்றும் போது ரொம்ப வீரியமா போய் காப்பாற்றுவாங்க. கண்டிப்பா. இப்போ ஏதோ ஒரு காட்டுல ஏதோ ஒரு ஜீவராசி இது பண்ணுதுன்னா கூட நம்ம அதிகமா செல்ல பாத்தீங்கன்னா தெரியும். அப்போ அவங்ககிட்ட அந்த குழந்தை ஏதோ ஒரு ஜீவராசி அட்டாக் பண்ண வரும்போது பயம் வருது, என் குழந்தைக்கு ஏதோ ஆயிடுமோ. அந்த பயம் வரும்போது அப்படியே அது உள்ள தைரியமா கம்மியாகுது. அப்ப அந்த விலங்கோடய போய் சண்டை போட முடியும், இல்ல ஒரு ஒரு நடக்கிற ஒரு விபத்து ஏதோ ஒரு உள்ள போது அதை காப்பாற்ற முடியும். அது ஒரு ஆணா இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணா இருந்தாலும் சரி. எப்படி நீங்க அதை பண்ணீங்கன்னா பயம், புரியுதா? பயம் பயம், ஆமா, பலம். இந்த பயம்ன்றது அதிகமான தைரியத்தை கொடுக்கக்கூடியது. புரியுதுங்களா சொல்றது? இப்ப நான் சொல்ற அந்த பயம்ன்றது அடி பண்ணிடுறது, ஏத்துக்கிறது, அன்பா இருக்கிறது. புரியுதா சொல்றது? இந்த பயம் நான் சொல்றேன் உன்னை இந்த மாதிரி விஷயத்த காப்பாத்துறதுக்கு மட்டும் கிடையாது. இந்த பயம்ன்றது நீ அனைத்துன்ற உணர்வுக்கே மூலமான ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய பயம் இந்த பயம். ஏன்னா அப்படிதான் தைரியம் நான் பெற்று வச்சுருக்கிறேன். பிறரை பார்த்து நான் பயப்படும் போது, பிறர் அன்பா இருக்கும் போது, பிறர்கள் அடி பண்ணியும் போது. என்ன சொல்றேன்னா நம்ம இங்க ஒரு வழியில இருக்கிறோம். இப்ப அந்த வழி நம்ம விட்டு நீங்கணும்னா அடி பணிஞ்சு அன்பாகி ஏத்துன்னு அட்ஜஸ்ட் பண்ணுங்க. என்ன சொல்றேன், ஒரு அன்பு ஒன்னாகணும்னா எல்லாரும் விடுங்க, ஏத்துங்க, என்னங்க ஹெல்ப் பண்ணுங்க. இது தைரியத்தோட வெளிப்பாடு தான். ஏன்னா நம்ம எதையுமே ஏத்துக்க மாட்டோம், அடி பண்ணிக்க மாட்டோம், அடங்கி போக மாட்டோம். உண்மைதானே? அடி பண்ணிக்க மாட்டோம். ஆமா, அந்த எண்ணம் தான் இருக்கும். ஆனா அது உன்னை பெருசா உன்னை ஒரு பெரிய மாற்றத்துக்குள்ளே ஒரு பெரிய தகுதிகளை கொண்டு போவாது. ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அது கொடுக்காது. ஏன்னா அச்சீவ்மெண்ட்டுக்காரன் தைரியம் தான், இது கொடுக்காது. அப்ப நான் சொல்றேன் அடி பண்ணிதலும், அன்பா இருக்கிறதும், ஏத்துக்கிறதும், அடங்கி போறதும், பிறரை பார்த்து பயப்படுறதும். பயம் இருக்கிறதுல பெஸ்ட் தன்மை தான். இந்த பயம் பண்ணும்போது உன்னோட தைரியம் அன்னைக்குதான் வெளிப்படும், உங்ககிட்ட ஒரு அறிவு அன்னைக்குதான் வெளிப்படும். அப்ப அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் ஒன்று கொடுக்கும். அந்த அச்சீவ்மெண்ட் தான் இப்போ நம்ம பேசுற இந்த கருணையோட மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். எனக்குள்ள ஏற்படுற அறிவு, எனக்குள்ள ஏற்படுற மாற்றங்கள். இப்ப நாங்க செய்யற ஒரு செயல் இன்னைக்கு பல செயலை விரிவடைஞ்சிருது. இப்ப நாங்கெல்லாம் பாருங்க, இப்போ ஒரு மளிகை பொருள் கூட ஒரு நிகழ்ச்சி போடுவோம். இது ஒரு கிராமத்தை தேர்ந்தெடுத்து அங்க நாங்க பண்ணுவோம். இப்போ அது பண்ணும்போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம இங்க ரெடி பண்ணி, நம்ம திருவத்தூர்ல ரெடி பண்ணி, இங்க இருந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்ம திருத்தணி வரையும் போகும். அது எப்படிங்க பண்ணணும், எல்லாரும் பயப்படுவாங்க, எல்லாருக்கும் பயம். இங்க 100 கிலோமீட்டர் போனோம், கிட்டத்தட்ட ஒரு 20-30 பேரை கூட்டிட்டு வர போனோம். போயிட்டு இங்க ஒரு 50 குடும்பத்துக்கு மல்லிகை பொருள், அவங்க தேவையான எல்லாத்தையும் நம்ம கொடுக்கணும். இப்ப இதுவே நம்ம ஒரு ஃபங்க்ஷனு, நம்ம எதோன்னா கட்டாயம் எல்லாரும் ஆசையா ஜாலியா போலான்னு போவாங்க. ஆனா இந்த செயல் இதுக்கு ஒரு பெரிய தைரியம் இருக்கணும். இப்ப அந்த தைரியன்றது அந்த கருணைன்ற அன்பு, அந்த கருணைன்ற ஒரு செயலை பிறர் மேல நான் வச்சு அந்த பயம், இவங்க எல்லாம் செய்வாங்க, இவங்களை எப்படிலாம் குத்த வேலை செய்வாங்க, அந்த மாதிரியான ஒரு பயம் இவ்வளவு பெரிய செயலை என்னால செய்ய வைக்குது. இப்ப நம்ம இதை நாங்க செய்யறோம். கிட்டத்தட்ட இங்க இருந்து ரெடி பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 60-70 பொருள் எடுத்துமே அவங்களுக்கு கொடுத்துட்டு நைட்டு காலை 2 மணிக்கு வந்து சமைச்சு அதை எடுத்துமே நம்ம அங்க கொடுத்துட்டு வரும்போது ஈவினிங் ஒரு 6-7 ஆகும். இதுக்கு நாங்க யாரும் பயமா தான் இருக்கும், யாருக்கெல்லாம் நம்ம கூட எல்லாரும் பயமா தான் இருக்கும். அந்த பயம் எப்படி வரும், எப்படி போயிடும். ஆனா செயல் நம்பினே இருக்கும். ஏன்னா அந்த பயத்துக்குள்ள ஒரு தைரியம் இருக்குது. ஏன்னா நான் சரியா செய்யறேன், நான் எதாவது அடி பண்ணி போறேன், நான் அன்பான செயலை செய்யறேன்பா. பயம் இருக்குது, ஆனா நான் அன்பான செயலை செய்யறேன்பா, நான் கருணையான செயலை செய்யறேன்பா, நான் திருப்பி வந்துருப்பான். இது எவ்வளவு பேர் தைரியம் பாரு. உங்களுக்குள்ள இருக்குது பயம், ஆனா செயலை செஞ்சு நேக்கிறேன், செஞ்சு எடுத்துட்டு போய் அதை நடத்தியே போகுது. அப்ப என்ன காரணம், உங்ககிட்ட பெரிய தைரியம்னு அர்த்தம். அதுக்கு காரணம் முதல்ல இருக்கிற பயம். ஆனா அந்த பயம் உனக்குள்ள ஒரு பெரிய தைரியத்தை உருவாக்கி, காரணம் நான் அன்பான செயல் செய்யறேன், நான் கருணையான செயல் செய்ய போறேன், எதுவுமே ஆகாது. இந்த நம்பிக்கை எப்படி வந்துச்சு, பயம் இருக்குதானா? புரியுது? இந்த பயம் உன்னை அந்த செயலையும் செய்ய வைக்குது. காரணம் கருணைன்ற ஒரு தன்மை உண்டு, அன்புன்னு ஒரு தன்மை இருக்குது. பிறரை பார்த்து நீ பயப்பட போற, ஏதோ வந்துருமோன்ற பயம். அந்த பயமே இவ்வளவு பேர் செயலை செஞ்சு உங்களை கூப்பிட்டு வருது. அப்ப இது எவ்வளவு இப்ப செஞ்சு வந்துட்டேன், அச்சீவ்மெண்ட், இது பெரிய எப்படி செஞ்சுக்கணும் அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு பட்ட பயம் எங்களுக்கு தெரியும். அப்ப இந்த பயமா இருந்து எப்படி செயலை செஞ்சேன். அப்ப பயத்தின் ஆப்போசிட் நிகழ்வு தைரியம். அப்ப அந்த பயப்படும் போது ஒரு நாள் ஒரு செயலை, பெரிய செயலை செய்ய முடியுது. அந்த பயம்ன்றது அடி பண்ணிடணும், அன்பா இருக்கணும், ஏத்துக்கணும். பிறரை பார்த்து பயந்து எப்படி செய்யலாம், எப்படி கொடுக்கலாம், அந்த எண்ணத்தை நம்ம உருவாக்கணும். இப்போ எப்படி நான் கருணையை கொடுப்பேன், அதை அடி பண்ணிச்சு கொடுக்கணுங்க, பயமா இருக்குதுங்க, எப்படி கேட்ட எப்படி. இந்த பயம் நம்ம கிட்ட இருக்கிறதுலே மிகப்பெரிய தைரியம்ன்றது பயம் தான். அந்த பயம்ன்றது பிறரை பார்த்து நீ பயப்படும் போது, பிறரை நீ அடி பண்ணும் போது, பிறர் அன்பா இருக்கும் போது, பிறரை அவரெல்லாம் நான் ஒண்ணுமே இல்லை, அந்த எண்ணம் உங்ககிட்ட வரும்போது நீ இருக்கிறது பெரிய ஒரு பயப்படுறவனா மாறுற. ஆனா அந்த பயம் உன்னை பெரிய அச்சீவ்மெண்ட்டும் ஒரு பெரிய ஒரு அறிவு புரிதலையும் கொடுக்குது. அப்ப இது இருக்கிறதுல பெரிய தைரியம். புரியுதுங்களா? கண்டிப்பாங்க. அப்போ இருக்கிறதுலயே அடி பண்ணிருந்தோம், பிறர் கோசம் அவரை பார்த்து பயந்து அவருக்கு நன்மை பண்ணுவேன், அவர் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி அந்த வேலையை வாங்குவேன் நம்ம நினைக்கிறோம். அந்த பயம் தான் இருக்கிறதுல பெரிய தைரியம். இதை நம்ம தெளிவா நம்ம சொல்ற இந்த உலகில் சண்டை போறதோ இல்ல காசு கோசமோ இல்ல ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ற அந்த தைரியம்
சிறந்ததல்ல. இருக்கிறதுலே பயம். பிறருக்கோசம் நான் இதெல்லாம் செய்யணும், பிறர் நன்மையை நான் இது பண்ணணும், அவருக்கு எப்படி நான் சொல்லிக் கொடுப்பேன், அவரை பார்த்தா பயமா இருக்குது நான் சொல்லுவேன்பா அப்படின்றதும், அடிப்பணிஞ்சு போறதும், ஏத்துக்கிறதும், இதுதான் இருக்கிறதுல பெரிய தைரியம். உண்மையான இந்த தைரியன்றது உன்னை நீ யாருன்ற பெரிய புரிதலே உங்களுக்கு 100% ஏற்படுத்தி கொடுக்கும். அப்ப பாத்துங்க, ஏன்னா நான் சொல்றேன், நன்மையும் தீமையும் பிறர் தர வராதுன்றோம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா கேள்வியும் பதிலும் ஒண்ணுன்னு சொல்றோம். அதே போல பயமும் தைரியமும் ஒன்னா இருக்குது. ஆனா நீங்க பயப்படுறது எந்த இடத்துல எதுக்கோசம் பயப்படுறன்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த பயம் உனக்கு பெரிய அறிவையும் பெரிய அனுபவத்தையும் கொடுக்கும். அந்த பயம் கருணையிலையும் அன்புலையும் பிறருக்கு நன்மை கொடுக்கணும்ன்ற ஒரு தன்மையில உனக்கு பயம் வந்தா, இருக்கிறதுல உன்னை விட ஒரு அச்சீவ் பண்றவனோ, உன்னை விட ஒரு பெரிய ஞானியோ, உன்னை விட பெரிய அறிவானவனோ, உன்னை விட பெரிய அனுபவசாலி ஒருத்த கூட இருக்க மாட்டான். அப்போ அவ்வளவு பெரிய அச்சீவ்மெண்ட்டை நீ உன்னால அச்சீவ் பண்ண முடியும். அப்போ உன் தைரியம் எவ்வளவு பெருசுன்னு நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கலாம். அப்போ பயம்ன்றது ரொம்ப முக்கியம், அடிப்படையில் ரொம்ப முக்கியம். அந்த அடிப்படையில் தான் கருணையோட மிகப்பெரிய சாராம்சம், பயமும் அதோட மிகப்பெரிய சாராம்சம். பயம்ன்றது மிக சிறந்த செயல் தான். ரொம்ப அற்புதமா சொன்னீங்க, மிகப்பெரிய தெளிவுபடுத்தீங்க. நன்றி.